சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல்ல ஒன்று தான் கார்த்திகை தீபம். இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடு வரை அபிராமி தீபாவை கூப்பிட்டு நீ ஒரு பாட்டு பாடு, நீ பாடி நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிய நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது தீபா ஒரு பாடலை பாடி முடிக்க அபிராமி அதை கேட்டு ரசித்து பாராட்டுகின்றார். பிறகு உனக்காக ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஜோசியரும் அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்கிறாரு. அபிராமி ஜோசியரை வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அதன் பிறகு கார்த்திக் தீபாவுக்கும் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் இன்னும் நடக்க வேண்டிய எதுவும் நடக்கலன்னு சொல்லி சாந்தி முகூர்த்தத்திற்கு நேரம் குறித்து தர சொல்ல அதை கேட்டு தீபா எமோஷன் ஆகிடுறாங்க. மீனாட்சியும் மைதிலியும் முருங்கைக்காயை நினைத்ததை சாதிச்சிட்ட போலன்னு கலாய்க்கிறாங்க. தீபா நான் இதையெல்லாம் நினைச்சு சமைக்கலன்னு சொல்லி அவளை கலாய்த்து எடுக்கின்றாங்க. ஆனாலும் அதன் பிறகு ஜோசியர் நாள் குறித்து தர மீனாட்சி இன்னைக்கு ஒரு நாள் நான் அலங்காரம் செய்கின்றேன்னு சொல்றாங்க. மறுபக்கம் ரம்யாவும் கம்பெனியில் மாணிக்கம் கார்த்தியிடம் இன்னைக்கு ஒரு புது மிஷின் வருது, அதை இன்ஸ்டால் பண்ண போறாங்க, எப்படி பண்றாங்கன்னு பார்த்து கத்துக்கன்னு சொல்றாங்க. மிஷினை இன்ஸ்டால் பண்ண செய்யும் போது கார்த்திக் இதை இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா மிஷின் பத்திக்கும்னு சொல்றாரு. எல்லாரும் ஷாக்காக ரம்யா கீழே இறங்கி வந்து நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, இத்தனை வருஷமா இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கோபப்பட கார்த்தி அமைதியாகிறாரு. கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் சொன்னபடி அப்படியே மெஷின் தீப்பிடித்து எரிகின்றது. இதனால் ரம்யா கோபமாகி கேபினுக்கு போயிடுறாங்க. கார்த்திகை கூப்பிட்டு இந்த முறை நீ சொன்ன மாதிரி நடந்து விட்டது என்பதற்காக மற்ற விஷயங்களில் எல்லாம் மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காம உன்னுடைய வேலையை ஒழுங்கா பாருன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. வீட்டில் மீனாட்சியும் மைதிலியும் தீபாவை கலாய்த்தபடியே ரூமை தயார் செய்கின்றாங்க. இப்படியான நிலையில அடுத்து நடக்க போவது என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.